ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியான முறையில் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பிகினருக்கு ரொம்பவே ஈஸியாக புரியக்கூடிய வகையில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராக் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம கண்டினியூ அதை ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் போட முடியல. ஸோ இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் வந்து நியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய புதிய உறவுகள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஒரு லைனிங் துணி வந்து ஒரு மீட்டரில் வந்து பார்த்தோன்னா நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்தோன்னா நான் மடிச்சுட்டு, அதாவது ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோல் லைனு, ஷோல்டர் லைனு, இந்த ஹிப் லைன் எல்லாம் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னா நம்ம வந்து அளவு வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த லெக் நையில் வந்து இப்படி வைக்கும்போது ஒரு வி ஷேப்பில் கேப் விழுகுது பார்த்தீங்களா, அந்த முதுகு கிட்ட அது கம்பல்சரியாக விழுகும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கேப் வந்து விழுகும். நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹிப் சைடு வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அந்த நெக் லைன் வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஹிப்பு முதுகு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் வந்து கண்டிப்பாக விழுகும். நான் இப்போ எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஹிப் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதே அளவு ஆம்ஹோலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு நெக்குக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அளவும் வந்து, ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ளவுஸுமே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறனால ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஆம்ஹோலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இருக்குது, சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஆம்ஹோலை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது நான் அளவு ப்ளவுஸை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு. ஆனால் அவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட கிராஸ் கட் வந்து தைச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆம் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா லைன் மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து ரெடி அளவு ஹிப் லைனு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக 1 இன்ச் விட்டுட்டு 2 இன்ச் வந்து தையலுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். இதை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே தையலுக்கு விட்டுக்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் லைன் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி தான் நம்ம வந்து அந்த கர்வ் வந்து வரையணும். ஸோ இப்போ நான் டாட் வச்ச இடத்துல அப்படியே வந்து சாக் பீஸை டார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வருது. ஸோ அதே மாதிரி இவங்க நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட் நெக் வந்து கேட்டிருக்காங்க. அது போட்டு நெக் வச்சு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக நெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாட் ஷேப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ட்ரா பண்ணிக்கலாம். வந்து பேக் பார்ட் கட் பண்ணிப்போம் இல்லையா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த லைனிங் துணியில் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 4 துணி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 1 இன்ச் வந்து ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 1 இன்ச் வந்து இறக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கஸ்டமர் வரும்போது என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்க முடியும். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹைப் அப் மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப வந்து ஹைப் அப் இல்லாமல் ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு 3 ப்ளீட் 4 ப்ளீட் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆம்ஹோல் லைனை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் வந்து இந்த மாதிரி கை வச்சு அப்படியே அந்த லைனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் கொடுத்துருப்பாங்க தைச்சிருக்காங்க இல்லையா, அதில் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்ஸி வந்து நம்ம தைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் கேப் விழுந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் மேக்ஸி வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அம்பர்லா மேக்ஸி பேனல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வச்சு இல்லையா, அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப் அப் வந்து வைக்கணும். நம்ம ஹைப் அப் வைக்கிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 3 இன்ச்சு இல்லைனா 3.5 இன்ச்சுக்கு வந்து பாக்ஸ் மார்க் பண்ணி நம்ம வந்து போடுவோம். இப்போ இவங்க வந்து ஷார்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும், ஹைப் அப் ரொம்ப வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு 2-3 ப்ளீட்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் போல் ஹைப் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, இந்த பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த ஆம்ஹோல் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கர்வ் லைன் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ரெடி அளவை மார்க் பண்ணிடலாம். 2 இன்ச் வந்து தையலுக்கு விடணும். துணி வந்து இந்த இடத்துல பத்தலை. ஸோ அதனால் வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணணும் அண்ட் பட்டி வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பீஸ் நமக்கு வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்டிங்கில் போட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர், இப்போ எனக்கு வந்து துணி இந்த மாதிரி கிடச்சிருக்கனால எனக்கு இந்த கார்னர் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சமோசா மாதிரி இருக்கணும். அந்த கார்னர் எட்ஜு தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் கரெக்டாக ஷோல்டர் அதில் உட்கார வச்சிங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் உங்கள் கப்பில். உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் நீங்கள் போடும்போதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காகவோ தள்ளியோ நீங்கள் கிராஸ் இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கிராஸாக டாட்டு கொடுத்து நீங்கள் தைச்சிங்கனாலும் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து அந்த ஆம்ஹோல் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். அந்த வளைவு நம்ம சொல்லியிருந்தேன், மார்க் பண்ணாலும் பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உள்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு ஷோல்டரில் வந்து அதை ஜாயின் பண்ணியிருக்கேன் கிராஸாக. அதில் இருந்து அப்படியே வந்து ஒரு கர்வ் லைன் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு கர்வுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் அதை குழி கொடுத்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த துணி வந்து தூக்குறதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்துதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக. ஃப்ரண்ட்டு வந்து இதுலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எந்த அளவுக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
போது லெஃப்ட் சைடு அதாவது ஹூக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கொக்கி, அந்த பகுதியை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த பார்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அதை ஷோல்டரில் நம்ம வந்து தையலுக்காக துணி வந்து விட்டுருப்போம். ஸோ அப்படியே வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காரும். ஸோ நமக்கு எந்த சுருக்கம் இல்லாமல் நெக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இதே நெக் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வந்து மார்க் பண்ணணும். இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த கொக்கி கழுத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா பட்டி வரைக்கும் நமக்கு ஒரு 3.25 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 4.25 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கழுத்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் சென்டரில் வந்து பார்த்தோன்னா டாட் வந்து நம்ம வந்து பிடிப்போம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து பட்டியும் அந்த ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுன்னு சொல்லி நான் 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்க எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து கிராஸோட ஹைட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளவுஸில் அந்த கிராஸை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டு ரொம்பலாம் இழுக்க தேவையில்லை. கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து லைட்டாக நீங்கள் எடுத்து அந்த கிராஸ் எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கொக்கி பட்டியிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த சென்டர் டாட் மெயின் டாட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக எந்த அக்யூரேட்டாக அளவு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஆம் ஹோல்லேருந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிற அளவு வந்து எனக்கு 5.25 வந்து இந்த அளவு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் ஆட் பண்ணிக்கணும். மார்க் பண்ணும்போது நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடில். இது வந்து நமக்கு ரெடி அளவு தையலுக்காக நம்ம வந்து விட்டுருந்தோம். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சாக் பீஸில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதில் வந்து துணி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அர்க்காத் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் அர்க்காத் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கீழே ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு துணி வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஒர்க் வந்து பண்ணணும். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதையும் சைடில் வந்து என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஹூக் சைடு இருக்கிறது 3.25, இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 2.25 அந்த அளவு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு துணி வந்து ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 4 இன்ச்சு இல்லை ஒரு 4.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்டு பார்த்திங்கன்னா வச்சு பட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். ஸோ 2 சைடுமே வந்து பார்த்தோன்னா 4 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. கீழே வந்து கொஞ்சம் உள்ள பட்டையாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து மடித்து அடிக்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து உள்ளே போயிடும். நமக்கு அளவு என்னமோ அதை வந்து நம்ம டாட் கப்பு பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அது பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அது என்ன ஷேப்புக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் மாதிரி கர்வ் லைனில் வரும். ஒரு சில பேருக்கு நல்லாவே வி ஷேப்புக்கு வந்து பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கப்பு பிடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்பு இந்த பட்டிக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம்.
இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இது எல்லா பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட இந்த மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் சில்கியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக வருமா அப்படிங்கிறத போட்டு பார்த்து அந்தந்த இடத்துல பீசஸ் வந்து வச்சு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது ஹைட்டு ஓகே, பட் நமக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து லைனிங் துணியிலையுமே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்துருந்தது. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ சுருக்கெல்லாம் எது இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த எல்லா பீசஸ் துணியும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வருமா, துணி ஏதாவது வந்து பத்தாதா அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கும்போது துணி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து உள்ளே அந்த மடிச்சு அடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து மடிச்சு அடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சு பார்க்குறது. பாருங்கள் பேக் ஓகே, ஃப்ரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சு பார்க்கணும். பட்டி பீஸுக்கு சைடில் ஏதாவது ஜாயின் பண்ணுறோன்னா கூட ஓகே, பட் பத்தாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். சாரீலேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸில் இந்த கிளாத்தஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைனிங் கிளாத்தை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ஓரளவுக்கு ஓகே தான். இனி நம்ம இருக்கிறதுல வந்து பட்டி வந்து கட் பண்ணிடலாம். ரொம்பவே நமக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இது பாருங்கள் நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ நமக்கு மிச்சமாக தான் இருக்குது கிளாத்து. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தேங்க்யூ.